அங்கு வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், பின்னாடி படிங்க, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதே இல்லையா. அப்படி எது சொல்லிட்டு சொல்றாரு? நான் கர்த்தர், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர் என்று சொல்லும் போது என்னை தாண்டி உனக்கு ஒரு சேதத்தை கொடுப்பதற்கு இந்த உலகத்துல ஒற்றுமையே கிடையாது. ஹல்லேலூயா. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆண்டவர் சொல்றார். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரர் ஆகிய நீங்கள் நிர்மூலமாக இல்லை. கர்த்தர் உங்களை நிர்மூலமாகிற சூழ்நிலை ஆண்டவர் உங்களுக்கு விட மாட்டார். உங்களையோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரையோ அவர் விடமாட்டார். அபீதமான ஒரு சூழ்நிலைக்கு அவர் உங்களை காப்பாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை. ஏன் சொன்னால், நீங்கள் நிர்மூலமாகாதபடி அவர் காத்துக் கொள்ளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.